3 பேரில் ஒருத்தன் எங்கள் வீட்டு பக்கம் போகிறதா அவள் சொன்ன பின்னாடி நான் தேடி போனேன். நான் எங்கெங்கே தேடி பார்த்தோம், அவன் இல்லை, எப்படியோ மிஸ் ஆகிட்டான். ஒருவேளை நான் அவனை பார்த்துருந்தாலோ இல்லை அவன் என்ன பார்த்துருந்தாலோ என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னாலே நிலைமையில நான் இல்லை. நான் சம்பாரிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். நான் அவளுக்காக ஏதோ உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. ராமச்சந்திரா, ராமச்சந்திரா. எனக்கு எப்போவுமே மழையில் நனைய பிடிக்காது. ஜுரம் வந்துடும், சளி பிடிக்கும். ஆனால் அவளுக்கு எப்போ மழை பிடிக்குன்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் நிறைய நனையிறேன். பிடிச்சிருக்கு, ஏன்னு சொல்ல தெரியல. இதாண்டா நான் ஒர்க் பண்ண ஸ்கூல். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? இத்தனை முறை இந்த ஸ்கூலில், இந்த ரோட்டில், இந்த பஸ்ஸில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். என்ன கேவலம் கொஞ்ச நகைக்கு ஆசைப்பட்டு என் உசுரையே எடுத்துட்டானுங்க. ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டா அவன் பாவம். ஆனால் அவனுங்க சொகுசாக வாழ்கிறதுக்காக மற்றவங்க உசுரை எடுத்துக்கானுங்களே, அவனுக்கு தாண்டா இந்த உலகத்தில் வாழக்கூடாது, வாழவே கூடாது. அவங்க 3 பேர் மட்டும் இல்லை, அவனை மாதிரி இருக்கிற எல்லாரும் சாகணும், சாகடிக்கணும். அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். செய்வியா? செய்வியாடா? சொல்லு. இந்த பஸ் ஸ்டாண்ட் என்னால் மறக்க முடியாது. இங்கிருந்து தான் நான் வேலைக்கு போவேன். இங்கே தான் வந்து ஈவினிங் இறங்குவேன். எவ்வளவோ ஆசை. நான் நிற்கிற இடத்துல தான் இப்போ நீ நின்றுக்கிட்டு இருக்க. நான் காத்தோட காத்தா கலந்துட்டேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்னால் என்ன செஞ்சிட முடியும்? காலையில் வேலைக்கு போனேன். என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியல. மறுபடியும் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த 1 வாரமாக என் மனசுக்குள்ள அவ்வளோ குழப்பம், வேதனை.
ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படி போனதாகவே இல்லை, புதுசாக இருக்குது. நீ நல்லா பாட்டெல்லாம் பாடுவியாமே, எங்கே எனக்காக ஒரு பாட்டு பாடுறா ப்ளீஸ், பாடுறா ப்ளீஸ். முகம் பார்க்க முடியாமல் முடிந்து போன நாடகம் முடிந்ததென்று மூடி வைத்தேன். தொடரும் இந்த ஜாதகம், தொடரும் இந்த ஜாதகம். உயிர் போகும் நேரத்தில் உணர்ந்ததென்ன சொல்லம்மா, உன்னில் பாதி நானே, உண்மை சொல்லு செல்லம்மா, உண்மை சொல்லு செல்லம்மா. அதை பாரு, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த 3 பேரும் என்கிட்ட மாட்டினாங்கன்னா கொன்றுவேன்னு உனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தேன். உண்மை என்னென்னா, நான்லாம் முள் குத்துனாலே 3 நாளைக்கு வலிச்சு துடிச்சு போயிடுவேன். ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பயம், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. தேவி, போடா, வெளியே போ, வெளியே போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, வெளியே போ. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, பெரிய புடுங்கி மாதிரி பேசுன, பயந்த வழி பயல, வெளியே போ போ. அதில் தேவி, நான் என்ன சொல்கிறேன்னா, இதை புரிஞ்சுக்க, போ, வெளியே போயிரு, என் முன்னாடி நிற்காத, போ, வெளியே போயிரு ப்ளீஸ், போ போ போ. சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு, உனக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. வேணாம், போ.